ஹிந்தி ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸ், அதாவது நிகழ்காலம். நிகழ்காலம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 3 டாபிக் இருக்குது. பர்டிகுலராக இந்த வீடியோவில் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். என்னோடய வீடியோ உங்களை வந்து ரீச் ஆகணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரெசன்ட் டென்ஸ், நிகழ்காலம். நிகழ்காலம் எப்படின்னா சிம்பிளாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். இப்போது நடக்கிற விஷயம், இப்போது நடந்துக்கிட்டே இருக்கிற விஷயம், எப்போவுமே நடந்துக்கிட்டே இருக்கிற விஷயம், இந்த 3த்தை பற்றி தாங்க நிகழ்காலத்தில் பேசுவாங்க. இப்போது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் வீடியோவுக்கு வாய்ஸ் ஓவர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ப்ரெசன்ட் கண்டினியூஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் வீடியோவுக்கு வாய்ஸ் ஓவர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நெக்ஸ்ட்டு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் வீடியோவுக்கு டெய்லி வாய்ஸ் ஓவர் பண்ணுவேன். அவ்வளோதாங்க நிகழ்காலத்தை பற்றி ஒரு குட்டி எக்ஸ்ப்ளனேஷன். இப்போ நம்ம பர்டிகுலராக சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து எப்படி அதை யூஸ் பண்ணணுங்கிறத ஃபார்முலாஸ் மூலிமா, கண்டிஷன் மூலிமா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ரெசன்ட் டென்ஸ், அதாவது நிகழ்காலத்துடைய ரூல்ஸை பற்றி பார்த்துடலாம். ரூல்ஸுன்னா எந்த வார்த்தையில் ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணால் எந்த வார்த்தையில் ஒரு அதே சென்டென்ஸை முடிக்கணுங்கிறது தான். இப்போது மே அப்படின்னா ஐன்னு அர்த்தம். ஐயில் ஸ்டார்ட் பண்ணால் ஹூன் தான் முடிக்கணும். தும்முன்னா நீ, தும்மில் ஸ்டார்ட் பண்ணால் ஹேன்னு தான் முடிக்கணும். இந்த மேவும் தும்மும் இல்லாமல் வகு அந்த மாதிரி நிறையா வார்த்தைகள் இருக்குது. அந்த வார்த்தையிலெல்லாம் ஸ்டார்ட் பண்ணால் ஹையில் தான் முடிக்கணும். அந்த 3 கண்டிஷன் தான் இருக்குது. இந்த 3 கண்டிஷனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் இப்போ நான் அடுத்து சொல்ல போகிற ஃபார்முலாஸும் எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு எளிமையாக புரியும். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோடைய ரூல்ஸை பார்த்துருந்தோம் இல்லைங்களா? அதில் ஃபஸ்ட்டு ரூல் தான் ஐ, அதாவது நான். இந்த நானுங்கிற வார்த்தையில் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய சென்டென்ஸை எப்படி நம்ம ஃபார்மேஷன் பண்ணணுங்கிறத இப்போ பார்ப்போம். ஃபார்முலா எழுதியிருக்கேன் பாருங்கள். மே ப்ளஸ் வர்பு ப்ளஸ் வர்புன்னா செயல். இப்போது எக்ஸாம்பிள் பாருங்கள். போகிறேன் அப்படின்னா போகிறேன், அதுதான் வந்து வர்பு. ப்ளஸ் தா தி. தா அப்படின்னா ஆண்பாலை குறிக்கக்கூடியது. தி அப்படின்னா பெண்பாலை குறிக்கக்கூடியது. நல்லா நோட் பண்ணி பாருங்கள். டிஹெச்ஏ அப்படின்னா ஆண், டிஹெச்ஐ அப்படின்னா பெண், ப்ளஸ் வந்து ஹூ. இப்போது மேலே ஆரம்பித்தா ஹூனில் தான் முடிக்கணும்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். நான் போகின்றேன், அது ஆண்க்கு வந்து எப்படி சொல்லணும்னு போடுங்க. மே ஜாத்தா ஹூ, அந்த இடத்துல டிஹெச்ஏ தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நான். இப்போது பெண்ணுக்கு எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். நான் போகின்றேன், அதே வார்த்தை தான். மே ஜாத்தி ஹூ, டிஹெச்ஐ. இந்த இடத்த நல்லா நோட் பண்ணி பாருங்க. மே ஜாத்தா ஹூ, மே ஜாத்தி ஹூ. யூக்கு, அதாவது தும், அதோட ஃபார்முலா பாருங்க. தும் ப்ளஸ் வர்பு ப்ளஸ் தா தி. இதை வந்து ஹேல வந்து முடிப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. நீ கொடுப்பதில்லை, மெயிலுக்கு வந்து தும் நஹி தேத்தா ஹே. நீ கொடுப்பதில்லை, ஃபீமேலுக்கு தும் நஹி தேத்தி ஹே. அதர்ஸோடைய ஃபார்முலா பாருங்க. வோ ப்ளஸ் வர்பு ப்ளஸ் தா தி ஹை. இப்போ அதோட எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. அவன் பாடுகின்றான், ஆண்பாலுக்கு. வோ காத்தா ஹை. வேங்கிறது ஒரு எக்ஸாம்பிளுக்காக போட்டிருக்கேன். இன்னும் ஒரு 2-3 சென்டென்ஸ் வரும். இப்போது வேர்ல பார்ப்போம். இப்போ பார்த்தது எல்லாமே பாசிட்டிவ் சென்டென்ஸ் தான். நெகட்டிவ் சென்டென்ஸ் ஒன்று பார்ப்போம். மெயில் ஃபார்மேட்டில். அவள் பாடுவதில்லை. வோ நஹி காத்தி ஹை. இந்த இடத்துல நஹிங்கிற
ஒரு எக்ஸ்ட்ரா சென்டென்ஸ் மட்டும்தான் இதில் சேர்த்துருக்கேன். சில டைமில் இந்த நகிங்கிற வார்த்தையை கடைசியில் கூட போட்டு யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து லாங்குவேஜோட டிஃப்ரென்சேஷன் தான். இப்போ தமிழில் வந்து டிஃப்ரெண்ட்டாக பேசுகிறாங்க இல்லைங்களா, அதே மாதிரி தான் ஹிந்திலையும் இருக்குது. இப்போது சென்னையில் ஒரு தமிழ், திருநெல்வேலியில் ஒரு தமிழ், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பேசுகிறாங்க இல்லைங்களா, அது மாதிரி ஹிந்திலையும் இந்த மாதிரி மாற்றி மாற்றி பேசுவாங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை. இப்போ நான் சொல்லியிருக்கிறதே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான் ஜஸ்ட் ஒரு ஃபியூ சென்டென்ஸ் தான் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான ஆன்சரை நான் கொடுப்பேன். நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா போர்டு மூலியமாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போது ஜஸ்ட்டு வாய்ஸ் ஓவர் மட்டும் தான் தரேன். இப்போ ரெண்டுத்தில் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்குது லேர்ன் பண்ணுறதுக்குன்னு சொல்லுங்கள். ஃப்யூச்சரில் அதே மாதிரி வீடியோ மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன்.